மத மோதலை தூண்டும் வகையில் பேசியதாக மதுரை ஆதீனத்திற்கு எதிராக போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், போராட்டத்தின் நிலவரம். சிவரஞ்சனி, மதுரை ஆதீனத்திற்கு எதிராக மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு சார்பில் நேதாஜி சாலையில் அமைந்திருக்கக்கூடிய அந்த ஜான்சிராணி பூங்கா பகுதியில் முற்றுகையிட முயன்றிருக்கிறார்கள். தொடர்ந்து மதுரை ஆதீனத்துக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னையில் கடந்த மே 2ஆம் தேதி நடைபெற்ற சைவ சித்தாந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மதுரை ஆதீனம் சாலை மார்க்கமாக சென்று கொண்டிருந்த போது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை ரவுண்டனா பகுதியில் மற்றொரு கார் மோதியதில் ஆதீனத்தின் கார் என்பது சேதமடைந்தது. இந்த விபத்து தொடர்பாக கருத்து தெரிவித்த மதுரை ஆதீனம் எதிரில் வந்த வாகனத்தில் இருந்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்றும் குல்லா போட்டு தாடி வைத்துக் கொண்டிருந்ததாகவும் தன்னை கொல்ல சதி நடந்துள்ளதாகவும் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். அதே போல இந்த விபத்து நடைபெற்ற போது எதிர்த்தரப்பு வாகனத்தில் 2 நபர்கள் மட்டுமே இருந்த நிலையில் குடும்பத்துடன் பயணித்த வாகனம் என காவல்துறை அறிக்கை வெளியிட்டிருந்ததை அந்த அறிக்கை என்பது ஒரு சார்புடையதாக இருப்பதாகவும் கருத்து தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் அவருடைய கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பல்வேறு அமைப்பினர்களும் ஆதீனத்துக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். தொடர்ந்து தமிழ்நாட்டில் மத மோதல்களை உருவாக்கும் விதமாக மதுரை ஆதீனம் தொடர்ந்து பேசி வருவதாக கூறியும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அவரை கைது செய்ய வலியுறுத்தியும் மதுரை மத நல்லிணக்க கூட்டமைப்பு சார்பில் மதுரை ஆதீன மடத்தை முற்றுகையிட என்று திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் காவல்துறையினர் அந்த திருக்காமணி மூல வீதி முழுவதும் பேரிகேட் அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதன் காரணமாக தற்பொழுது மதுரை நேதாஜி சாலையில் அமைந்திருக்கக்கூடிய அந்த ஜான்சிராணி பூங்காவில் மதுரை மக்கள் மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு சார்பில் போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் 4 அமைப்பைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு ஆதீனத்துக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.